உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நேத்து நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீ வீட்லயும் நல்ல மருமகளா இருக்க போற, கலெக்டர் ஆகி நாட்டுக்கும் சேவை செய்ய போற, அப்படிதானே? சோ இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதோ உன் பக்கத்துல நிக்கிறாரே, அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட JMD மிஸ்டர் கௌதம். இவருக்கு இந்த பதவியை கொடுத்து நான் அழகு பார்த்தேன். சரி விடு. இந்த கௌதம் சார் இருக்காரே, இவர் என்ன சொன்னாரு? இன்னும் டைவர்ஸ் பத்தி முடிவெடுக்க 6 மாசம் வேணும்னு டைம் கேட்டிருக்காரு. அதனால அந்த ஜட்ஜி என்னவோ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்கிற மாதிரி நீங்க சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கன்னு புத்தி சொல்லிருக்காங்க இல்ல? ஆமா அத்தை, அதுவும் ஒரே ரூம்ல. நடுவுல யாரையும் பேச வேண்டாம்னு சொன்னல. ஜட்ஜ் அம்மா கிட்ட இந்த கலெக்டர் அம்மா சொன்ன மாதிரி குடும்ப பொண்ணா பொறுப்பா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன். அதாவது இந்த குடும்பத்தோட சமையல் பொறுப்ப நல்ல மருமகளா இந்த கலெக்டர் அம்மா தான் இனிமே பார்க்க போறாங்க. சுபா, இனிமே நீ கிச்சன் பக்கம் போக வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவையானது செய்ய வேண்டியது இனிமே இந்த இந்திரா தான். இந்திரா, இனி யாருமே உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, இங்க வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க, புரியுதா? ஏங்கா, சமையல் பொறுப்பை மட்டும் பாத்துக்க சொல்ற, மத்தபடி துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது அதெல்லாம்? குடும்ப பொறுப்புன்னு சொன்னா கிச்சன் மட்டும் இல்ல, எல்லாமே தான். இந்த வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தொலைக்கிறதுன்னு எல்லாம் இனிமே இந்திரா தான் செய்யணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துல கலெக்டருக்கு படிச்சுக்கலாம். அதுக்கு இங்க ஒன்னும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா வீட்ல எல்லா வேலையும் சரியான டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இதுல வேற யாராவது ஹெல்ப் பண்றது, ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தேன், அவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.